நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்ல வாக்குத்தத்தம் தான். ஆனா வழியிலே அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது. என்ன நினைவு? 4 அரசர்களை மேற்கொண்டு விட்டேனே, எனக்கு எதிராக அவர்கள் வந்தால் என் வாழ்வு என்ன ஆகும் என்று யோசனையில், நினைவுகளில் தூங்குகிறான், பயத்தோடு தூங்குகிறான். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை ஞாபகப்படுத்துகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். 4 அரசர்கள் அல்ல, 40 அரசர்கள் வந்தாலும் அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் உனக்கு கேடகமாகவும் பலனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நினைவுகளினாலே, நம்முடைய நினைவுகளினாலே கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தேவையற்ற நினைவும் உனக்கு தேவையில்லை. பிள்ளைகளை குறித்த நினைவா, எதிர்காலங்களை குறித்த நினைவா, சரீர ஆரோக்கியம் எல்லாம் சீர்குலைந்து போய்